நீங்க கட்டாயமா ஆராதிக்க கூடாதுங்க. அவருடைய அன்பை உணர்ந்தா மாத்திரம் ஆராதிங்க. You are very special to God. நீங்க எத்தனையோ மீறுதல்களை மறுபடியும் செஞ்சாலும் you are still special to God. நீங்க அவரை வேண்டான்னு தூரமா நீங்க போனாலும் you are still special to God. Yes, அவரை காயப்படுத்துற மாதிரி சில விஷயத்தெல்லாம் மண்ண வாழ்க்கையில, but still you are special to God. அவர் உங்களை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். We are very special to God அப்படின்னு ஜான் சாப்டர் சொல்றாரு. நாம கட்டாயப்படுத்தி மற்றவருடைய கட்டாயத்தின் பேரில் நம்ம கடவுளை வணங்கக்கூடாது, அவரை துதிக்கக்கூடாது, மனமும் வந்து நாம துதிக்கணும் அப்படின்னு அழுது புலம்பி சொல்றார். அவரும் அழுது மக்களையும் அழ வைக்கிறார். இப்போ ஒரு நம்ம வீட்டில் ஒரு டெத்துன்னு வச்சுங்க, ரொம்ப அழுவோம். நம்ம அழுது என்ன செய்யும், அந்த உடல் வந்து இழைச்சிடும், ரொம்ப வீக்காகிடும். அது மாதிரி அழுறது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஒரு மனிதனை அழகிறதுக்காக இங்கே மனிதனை படைக்கல. அவன் சந்தோஷமாக சிரிச்சுட்டு இந்த உலக வாழ்க்கையை வாழறதுக்கு தான் இந்த மனிதனை படைச்சிருக்க. அதுக்குண்டான வழி தான் பைபிள் எழுதி வச்சுக்கிது. ஜான் சாப்டர் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அழுறாரு. அழுது நடிப்பு தான், வேற என்னது நடிப்பு தான். நடித்து ஆக்டருங்க அவங்க சம்பளம் வாங்குறாங்க, குறிப்பிட்ட சம்பளம் வாங்குற நடிகருங்க சினிமாவில். ஆனால் இவரும் நடிக்கிறார். நடித்து மக்களிடம் அந்த காணிக்கை காசை எப்படியா பிடுங்கி நாம் கார் பங்களா வாங்கணும், நம்ம கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சிடணும் நமக்காக அப்படின்னு இவர் நினச்சி அழுது போகிற இடம்லாம் அழுது புஸ்தகம் பண்ணுறது. நான் அங்கே இருந்த குப்பை தொட்டியில் இருந்தேன், ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப அழுது. அவரும் அழுது மற்றவங்களையும் அழ வைக்கிறார். அழுறது வந்து நல்லது கிடையாது. அழுறதுக்காக படைக்கப்படலை நம்மளை. ஏன்னா காரணம் இல்லாத அழக்கூடாது. ஏதோ செத்த அழலாம். சர்ச்சைக்கு போகும்போதெல்லாம் அழணுமா என்ன, ஜபம் பண்ணும் போதெல்லாம் அழணுமா என்ன? இந்த மாதிரி ஒரு சரியில்லாத வேலைக்கு தான் நடந்துங்குது. தேவையில்லாத வேலைகள், மக்களை அழ வைக்கிற வேலை. அதன் மூலம் நம்ம இரக்கத்தை சம்பாதிக்கணும், நம்ம அழுதுட்டு நம்மளை நல்லவன் நினச்சிக்குவாங்க, இப்படியெல்லாம் நடக்குது. இவர் ரொம்ப பக்திமானுங்க, அழுது ஜெபம் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்து அழ சொல்லிட்டார் பொழுது இவர் எங்கே அழ சொல்றாரு தெரியல. உங்களுக்கு கண்ணீரெல்லாம் துருத்தியில் வச்சிருக்காரு ஒரு வசனம், அதுக்காக அழறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பைபிள் வந்து பல அர்த்தங்களை கொடுக்குது. ஒரு அர்த்தத்தில் பல அர்த்தம் கொடுக்குது. ஒரு வார்த்தையில், ஒரு நிகழ்ச்சியில். அழுறது என்ன, ஒரு கண்ணீர் வந்தது தான் அழுத மாதிரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு. இப்போ கண்களால் என்னென்ன வேலை பண்ணுறாங்க, நம்ம கண்களால் என்னென்ன வேலை பண்ணுறோம் பார்க்குறோம். சமைக்கும் போது பார்த்து சமைக்கிறோம், மற்ற வேலைகள் போய் செய்யும்போது பார்த்து வேலை செய்கிறோம், எழுதும்போது பார்த்து எழுதுகிறோம், படிக்கும்போது பார்த்து. கண் வந்து இதுக்கெல்லாம் பயன்படுது. அது மாதிரி நம்முடைய கண்ணை வந்து இந்த கல்வியின் மூலம் அது நல்லா உழைக்குது. அது கண் முழிச்சு நம்ம படிக்கிறோம். ஏன்னா கண்ணும் கருத்துமாக படிக்கிறோம். இதான் இங்கே நடந்துக்கிற வேலை, நம்ம செய்ய வேண்டிய வேலை. இந்த ஜான் சாப்டர் போல அழறதுக்காக நம்ம இங்கே வரல. நான் இந்த வீடியோவில் அழுதுக்கிறேன் பாருங்க, அழமாட்டேன். எனக்குள்ளே எவ்வளோ வேதனைகள், ஏதோ கஷ்டங்கள், வலிகள் இருந்தாலும் அழுறது கிடையாது, தேவையில்லை. மக்களுக்கு நல்லது சொல்லணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும், அதுதான் இங்கே முக்கியம். நம்முடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்கு அவங்க இல்லை, கேட்கறதுக்காக இல்லை. என்ன அவங்களுடைய மக்களுடைய ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு என்ன வழி சொல்கிறோம், அதுதான் இங்கே முக்கியம். நம்முடைய அனுபவத்தை வச்சு மற்றவர்களுடைய பிரச்சனைகளை, வழிகளை நம்ம போக்குறதுக்கு என்ன வழி, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லின்னு இருக்கேன். நான் வந்து அழுறதுக்காக யாரையும் இங்கே அழைக்கலை. ஜான் சாப்டர் வந்து அழுதுக்குனே பிறந்த ஒரு பொழுது. இது ஒரு மக்களை அழுறது வந்து பெரிய ஒரு சாதனை, நம்ம அழுதுட்டு அது ஒரு சாதனை அப்படின்னு அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது வேலை. எப்படி அதுதான் பைபிள் வந்து இந்த கட்டிட சபைகளை அனுமதிக்கிறது கிடையாது. அனுமதிச்சு இருக்கிறதுனால தான் இப்போ அனுமதிக்காத ஒரு விஷயத்தை இவங்க கட்டிட சபையில் அதிகமாக்கி கொண்டிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி குழப்பவாதிகள் எல்லாம் உள்ள நுழைஞ்சி மக்களை அழ வச்சுன்னு இருக்காங்க. என்ன நாம் அழுத அப்பா பிள்ளை அழுத அப்பாவுக்கு பிடிக்குமா? அது ஆற்றுவார், தேற்றுவார். அது மாதிரி தான் நம்ம அழுதா நம்ம படித்த இறைவனுக்கு அது ஒத்துக்காது. அவர் மன வருத்தப்படுவார். ஏமா அழற, அவருக்கு மனசு கஷ்டம். நம்ம அழுதா அந்த மாதிரி நம்ம அழுது வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஞானமாக இந்த உலகத்தில் வாழணும், கண்ணும் கருத்துமா செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். அன்றாட வேலைகளை நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கல்வி கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையான சொத்து சேர்த்து வைக்கணும். நம்ம உழைத்து இரவும் பகலும் உழைத்து ஏன்னா ஆரோக்கியத்தோடு இருக்கணும். உழைக்கிறோன்னு நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்கூடாது. நம்ம ரொம்ப அக்கறையாக உழைக்கிறோம் குடும்பத்துக்காக,
அது ரைட் தான். ஏன்னா வேலைகளை திட்டம் பண்ணி இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு எல்லோரும் குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் சிறு பிள்ளைகள் பெரியோர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். அந்த வேலை நடந்தால் போதும். ஏன்னா எந்த வேலையும் செய்யாத அழுதினே புலம்பின்னு இருக்குது. மணிக்கணக்கில் முட்டி போட்டு வீட்டில் அழுது பெண்கள் முட்டி போட்டு அழுது எங்களை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று, என்ன பிள்ளையை காப்பாற்று, எங்கள் புருஷனை காப்பாற்றும், இப்படியே அழுது ஒன்று இங்கே சாதிக்க போகிறது கிடையாது, நடக்க போகிறது கிடையாது. நம்ம செய்கிற அறிவான வேலைகளால் தான் இங்கே நம்ம சாதிக்க முடியும். அந்த நம்ம செய்ய வேலைகளை அறிவோடு செய்து நல்ல பெருமையோடு வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.